நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு விஜய் ஆண்டனி நடிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட மார்கன் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்துட்டு வித்தியாசமான ட்ரக்ஸை இன்ஜெக்ஷன்ல பயன்படுத்தி அவங்கள பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி வந்துட்டு இருக்கான். அதாவது அந்த ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல இன்ஜெக்ட் பண்ண உடனே அவங்க உடம்பு மொத்தமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல மாறி அந்த இடத்துல அவங்க வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ஏரியாவை சேர்ந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மும்பைல ஒரு ஏடிஜிபியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த துரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோவான விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா இந்த கேஸை அன்அபிஷியலா விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீரியல் கில்லரை யார் பண்றா, கடைசியா ஹீரோ அவரை பிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு கில்லருடைய மோட்டிவ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி தென் நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு லீட் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை பயன்படுத்தி அந்த கில்லருடைய பாத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு டிராவல் பண்ணி போவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் படத்தோட கிளைமேக்ஸில் உண்மையிலேயே அந்த கில்லர் யாரு அப்படின்னு ரிவீல் ஆகக்கூடிய சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தில் அந்த சஸ்பெக்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே படத்தில் நம்ம ஹீரோவுடைய பேக் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு விஜய் ஆண்டனி நடிப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம்.